வணக்கம். இந்த வாரம் நம்ம தினேஷ் என்ன மாதிரியான பாடல்கள பாடுவாரு? எப்படியான பாடல்கள செலக்ட் பண்ணா நல்லா அப்படின்றத தான் பார்க்க போறோங்க. அவர் ஆரம்பிச்சு வச்ச பாடல் முதலாவதா ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்துக்காக அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். இந்த பாடலத்தாங்க அவர் ஆரம்பிச்சு வச்சாரு. அதே மாரி அவர் போன வாரம் பாடின பாடல் சேது திரைப்படத்துக்காக எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ இந்த பாடலத்தான் பாடினாருங்க. அதே போல் நம்ம வினேஷ் இதுவரையிலும் 21 பாடல்களை பாடியிருக்காரு. இந்த பாடல்கள் எல்லாமே தத்துவ பாடல்களாக இருந்திருக்குது, சோக பாடல்களாக இருந்திருக்குது, காதல் பாடல்களாக இருக்குது. இப்படி பல வகையான பாடல்களை தான் நம்ம தினேஷ் பாடியிருக்கிறாரு. எல்லா பாடல்களுமே சூப்பரான அருமையான பாடல்களை தான் பாடியிருக்காரு. எல்லா பாடலுக்குமே நம்ம தினேஷுக்கு அருமையான வாழ்த்துக்கள், கமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக தான் கிடச்சிருக்குங்க. அதே மாதிரி ஜட்ஜஸாக இருக்கட்டும், வர்ற கெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே தினேஷுக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க, ஆசீர்வாதங்கள் கொடுத்துருப்பாங்க. எல்லா பாடலுக்குமே தினேஷ்க்கு கூடுதலாகவே நல்ல கமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதே போல் நிறைய கோல்டன் ஷவர் கிடச்சிருக்கு, பிளாட்டினம் கிடச்சிருக்கு. இப்படியான கமெண்ட்ஸும் இப்படியான ஆசீர்வாதங்களை வாங்கினது தான் நம்ம தினேஷ். அதே மாதிரி அவருக்கு சென்ற வாரம் மக்கள் தெருவில் ஒரு பாடலை கொடுத்துருந்தாங்க. மக்களால் ஒரு பாடல் தெரிவு செஞ்சு பாடுவார் அப்படின்னு சொல்லி 4 பாடல்களை கொடுத்துருந்தாங்க. இந்த 4 பாடல்களை ஒரு பாடல் தினேஷ் பாடுவாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தினேஷ் மக்களால் தெரிவு செஞ்ச பாடலாக சேது திரைப்படத்துக்காக எங்கே செல்லும் இந்த பாதை அந்த பாடலை பாடினாருங்க. அந்த பாடல் என்னுடைய யூடியூப் சேனலில் 2 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பாடலை பாடினா நல்லா, இந்த பாடல் இது வரைக்கும் பாடாத ஒரு பாடல் தினேஷுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து சந்தோஷ் ஷோஃபின்றவங்களும் பென்னிசின்றவங்களும் தான் இந்த பாடலை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வாரம் நம்ம தினேஷ் என்ன மாதிரியான பாடல்களை பாடினா நல்லன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா போன வாரமே சரண் சார் சொல்லியிருப்பாரு, திவினேஷ் போன்ற எல்லா பாடலுமே உன்னால் பாட முடியும் அப்படின்றதுக்கு நீ ப்ரூவ் பண்ணிட்ட. இனிமேலாவது உனக்கு நல்ல ஜாலியான பாடல் ஒரு குத்து பாடலை கொடுத்தா நல்லா அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. அதே மாதிரி திவினேஷுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பாடலை கொடுப்பாங்க அப்படின்றது தான் இருக்குது. ஏன்னா திவினேஷ்க்கு பழைய பாடலை கொடுப்பாங்களா, அப்படி இல்லாட்டி சரண் சார் சொன்ன மாதிரி ஒரு குத்து பாடலை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. நீங்கள் நினைக்கிறீங்க திவினேஷ்க்கு என்ன மாதிரியான பாடலை கொடுத்தா நல்லா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே.